கதைக்க போகிற விஷயம் நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோயின் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் நாங்கள் அதை கதைக்க போகிறோம். முன்னைய காணொளியில் நான் உங்களுக்கு நீரிழிவு நோய் என்றால் என்ன, இந்த நீரிழிவு நோயின் பிரதான வகைகள் பற்றி நான் தெளிவாக கூறியிருந்தேன். இன்றைக்கு இந்த நீரிழிவு நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அந்த நீரிழிவு நோய் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னன்றதை உதாரணங்களோட மிக எளிமையாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கோ. இது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்திற்கும் பயனான ஒன்றாக இருக்கும். இந்த நீரிழிவு நோயன்றது வயசு பார்க்காமல் இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்களுக்கு மட்டும் வருது. முதலே நான் சொன்னான் உங்களுக்கு, சிறியவர்களில் வார நீரிழிவு நோய் நீரிழிவு வகை 1 என்றும், பெரியவர்களில் வார நோய் நீரிழிவு வகை 2 என்றும் நாங்கள் சொல்கிறோம். இந்த நீரிழிவு நோய் என்றது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடான சோறு, இட்லி, தோசை, ரொட்டி எல்லாம் சமிபாட்டுக்கு பிறகு குளுக்கோஸாக மாறுது. அந்த குளுக்கோஸை கட்டாயம் உடம்புக்குள்ளே இருக்கிற கலங்களுக்கு கொண்டு செல்ல வேணும். அது கொண்டு செல்றதுக்கு இன்சுலின் என்ற ஒரு ஹோர்மோன் எங்களுக்கு உதவி செய்யுது. இந்த உற்பத்தியாகிற சர்க்கரை எங்களோட உடலில் இருக்கிற குருதியில் அந்த குறிப்பிட்ட அளவை விட தேங்கும்போது அதை நாங்கள் நீரிழிவு என்று சொல்கிறோம். எங்களோட உடல் குருதியில் இருக்கும் சர்க்கரை அளவை விட மேலதிகமாக சர்க்கரை அளவு காணப்படின் அதை நாங்கள் நீரிழிவு நோய் என்று சொல்லுவோம். இப்போ அந்த குளுக்கோஸை கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த இன்சுலின் என்ற ஹோர்மோன் சரியாக வேலை செய்யாட்டியும் சரி, அந்த இன்சுலின் ஹோர்மோன் உடம்பில் இல்லாட்டியும் சரி, இந்த நீரிழிவு நோய் வரலாம் என்று முன்னைய காணொளியில் நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். சரி வாங்கோ, இப்போ நாங்கள் எங்களோட முக்கியமான பகுதியான நீரிழிவு நோய் வாரத்துக்கான காரணங்கள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது, நாங்கள் பிஸ்கட், கேக், டோஃபி, பெப்சி, ஜூஸ் வகை இதெல்லாம் அதிகமாக நாங்கள் உட்கொள்கிறதாக இருந்தால் எங்களோட உடம்பில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கப்படும். சாதாரணமாக நாங்கள் சொல்லலாம், அதிக அளவான இனிப்பு உணவுகளை உட்கொண்டால் கட்டாயம் குளுக்கோஸின் அளவு குருதியில் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 3 டீ, ஒவ்வொரு டீக்கும் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறார். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 ஸ்பூன் சர்க்கரை அவர் உள்ளெடுக்கிறார். இப்படி வருஷம் முழுக்க அவர் உள்ளெடுத்தாரானால் கட்டாயம் நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படும். மற்றது, இப்போ கூடுதலான ஆட்கள் நடக்கிறது சரியான குறைவு. பைக் இல்லாட்டி கார், ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறது, டிவி பார்க்குறது, நித்திரை கொள்வது, இப்படி உடம்பை அசைக்காமல் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரீசனாலையும் நீரிழிவு நோய் வாரத்துக்கு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. உடம்பு அசையாட்டி எங்கள்ட குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் எரியாது. அது இரத்தத்திலேயே தேங்கி இருக்கும். இதனால் சுகருன்ற அளவு கூடுறதால நீரிழிவு நோய் வர்றதுக்கு காரணம். உதாரணத்துக்கு, ஒரு மோட்டார் பைக் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் விட்ட பெட்ரோல் வீணாகி போகும் தானே. அதை மாதிரி தான் உடம்பை அசைக்காமல் நாங்கள் இருந்தால் குளுக்கோஸ் குருதியில் தேங்கி காணப்படும். அடுத்தது, உங்களோட குடும்பத்தில் யாராவது, உங்களோட அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா யாருக்காவது நீரிழிவு நோய் இருந்துச்சு என்றால் கட்டாயம் எங்களுக்கு வாரத்துக்கான சந்தர்ப்பம் அதிகம். இப்போ எங்கள்ட
அப்பா அம்மாவுக்கு இருக்குது, ஆனால் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற பிறக்க போகிற பிள்ளைக்கு இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறும் அதிகம் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்களென்றால் ஜெனட்டிக்ஸ். அதுதான் நாங்கள் மரபணு மூலமும் இந்த நீரிழிவு நோய் வாரத்துக்கு சந்தர்ப்பம் கூட. சில ஆட்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும். அந்த வயிறு பெருசாக இருக்கிறதால கொழுப்பு தான் அதிகமாக இருக்கும். கொழுப்பு அதிகமாக இருந்தால் அந்த இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்கல சக்தி வந்து எரிக்கப்படாது. இதனால் நீரிழிவு நோய் வாரத்துக்கான வாய்ப்பு அதிகம். இந்த வயிறு பெருசாக இருந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறாக்கள், அதாவது வந்து அதிக உடல் எடை உடையாக்களுக்கு இந்த நீரிழிவு நோய் வார சந்தர்ப்பம் மிக மிக அதிகம். மற்றது வந்து மன அழுத்தத்தோடு காணப்படுறவ. சில ஆட்கள் எப்போவுமே கவலையாக, நித்திரை இல்லாமல், டென்ஷனாக, எந்த நேரமும் கோவப்படக்கூடியதா இருந்தால் நீரிழிவு வாரத்துக்கான சந்தர்ப்பம் அதிகம். எந்த நேரமும் எங்கண்ட உளம் வந்து டென்ஷனாக காணப்பட்டால் எங்கண்ட உடம்பில் இருக்கிற சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ண இயலாமல் இருக்கும். இதுவும் நீரிழிவு வாரத்துக்குரிய காரணம். இப்போ நாங்கள் பொதுவாக நீரிழிவு வாரத்துக்குரிய காரணங்களை குறிப்பிட்டால் அதிக இனிப்பு உணவுகளை சாப்பிடுதல், உடற்பயிற்சி இல்லாமல் ஓய்வாகவே காணப்படுதல், எங்கள் குடும்பத்தில் யாராவதுக்கு அந்த நோய் இருந்தால் அதான் பரம்பரை காரணி. அடுத்தது அதிக உடல் பருமனோடு காணப்பட்டால், தீவிர மன அழுத்தத்தோடு காணப்படுதல். இந்த காரணங்களால் நீரிழிவு நோய் வார சந்தர்ப்பம் அதிகம். இப்போ பார்ப்போம், இந்த நீரிழிவு நோய் ஒரு ஆளுக்கு வந்தால் அவர் என்னென்ன அறிகுறிகளை வெளிக்காட்டுவார்ன்றதை பற்றி பார்ப்போம். 1 மணி நேரத்துக்கு ஒரு கால் தன்னும் சிறுநீர் கழிக்க போகிற ஆட்களாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிறுநீர் கழிக்க போயிருப்பார், திருப்பி ஒரு காப்பானருக்குள்ளே திருப்பியும் சிறுநீர் கழிக்க போவார். அதே மாதிரி இது வந்து இரவில் வந்து இன்னும் அதிகமாக காணப்படும். அவை இந்த நித்திரையை குழப்புற மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்க போவார்கள். இது வந்து நீரிழிவுன்ற ஒரு முக்கிய அறிகுறி. அடிக்கடி சிறுநீர் போகிறது வந்து நீரிழிவுன்ற ஒரு முக்கிய அறிகுறி. அடுத்தது வந்து அவர் எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் அவருக்கு திருப்பியும் தண்ணி குடிக்க வேணும் போலவே இருக்கும். அதிக தாகம், இதுவும் ஒரு அறிகுறியாக நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இப்போ 10 மணிக்கு சாப்பிட்றாருன்னு வச்சால் சாப்பிட்டு 11-11:30க்கு திருப்பி பசிக்கிற மாதிரி அவைக்கு இருக்கும். அதாவது நிறைய பசிக்கும். இப்படி ஒரு ஆளுக்கு இருந்தால் கட்டாயம் அவருக்கு நீரிழிவு நோய்க்கான சந்தர்ப்பம் அதிகம். அடுத்தது வந்து நல்லா சாப்பிடுவினம், ஆனால் உடம்பு வந்து மெல்லிசாவே போய்கொண்டிருக்குதென்றால் இது ஒரு முக்கியமான அறிகுறி. கட்டாயம் நல்லா நேரம் சாப்பிடினோம், ஆனால் வெயிட் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது என்றால் கட்டாயம் நீரிழிவுக்கான ஒரு முக்கிய காரணியாக வந்து இந்த இதை சொல்லலாம். நார்மலாக சாப்பிட்டாலும் எடை வந்து குறைந்து போகிறது, இது ஒரு முக்கிய அறிகுறி இந்த நீரிழிவு நோய்க்கு. அடுத்தது சின்ன வேலை செய்தாலும் நித்திரை வர மாதிரி இருக்கும், சோர்வாக இருக்கும், களைப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் கட்டாயம் அது நீரிழிவு நோய்க்கான ஒரு அறிகுறி. சில ஆட்களுக்கு சின்ன காயம் வரும், காலில் கையில் வெட்டு காயம், கீறல், அப்படி ஏதாவது காயங்கள் வரும். அந்த காயம் வந்து நீண்ட நாளாக வந்து மாறாமல் இருக்கும். அப்படி வந்து காயம் வந்து ஆறாமல் காணப்பட்டால் அது நீரிழிவுன்ற ஒரு அறிகுறியாக வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம்.
அடுத்தது வந்து கண் மங்கள் நிறம் அடைதல். சிலாக்களுக்கு திடீரென்று கண் சரியாக தெரியாமல் மங்களாக தெரியும். இதுவும் ஒரு ரீசனாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், இந்த நீரிழிவு வாரத்துக்குரிய ஒரு அறிகுறியாக. ஒரு சின்ன உதாரணம் என்று சொல்கிறேன். ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து 3 டீ, 2 பானிஸ், ஒரு கொக்கோ கோலா, பிஸ்கெட் இவ்வளவும் சாப்பிடுவார். உடற்பயிற்சி என்றதே அவர் செய்கிறே இல்லை. அவருக்கு பெரிய வயிறு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னா அடிக்கடி தாகம். சாப்பிட்டாலும் திருப்பி தண்ணி குடித்தாலும் திருப்பி தண்ணி குடிக்க வேணும் போல இருக்கும். சாப்பிட்டாலும் திருப்பி சாப்பிட வேணும் போல இருக்கும். சிறுநீர் வந்து அடிக்கடி போய்கொண்டே இருப்பார். கண் மங்கள் அடிக்குது. சோர்வாக தான் காணப்படுவார். அவர் போய் டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட்டை பண்ணுறார். பண்ணினால் அவருக்கு சுகர் வந்து 524. அப்போ இது என்ன? குளுக்கோஸுன்ற அளவு உடம்புன்ற நார்மல் நிலை 120 விட அதிகமாக காணப்படுது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? கிட்டத்தட்ட 400-300க்கு மேலே அதிகமாக இருக்குது. இப்படி காணப்படுறதால இதை நாங்கள் நீரிழிவு என்று டயக்னோஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் கன்ஃபார்மாக டயக்னோஸ் பண்ணலாம். ஏனென்றால் இவருக்கு நீரிழிவுக்குரிய அறிகுறிகள் 4-5 இருக்குது. அவற்றை அன்றாட வாழ்க்கை முறைன்ற செயற்பாடு நீரிழிவு வாரத்துக்குரிய காரணங்கள் 4-5 இருக்குது. அப்படி முற்று முழுதாக நீரிழிவு நோயோடு ஒத்து போகிறதால நாங்கள் நீரிழிவு நோய் என்று டயக்னோஸ் பண்ணலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவற்றை சுகர் லெவல் வந்து 524 வந்திருக்கு. இது ஒரு உதாரணம். இதுதான் எங்கள்ட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு உண்மை உதாரணம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நன்றாக விளங்கியிருக்கும். நீரிழிவு நோய் வாரத்துக்கான காரணங்கள் என்னென்ன, இந்த நீரிழிவு நோய் இருக்கிற ஆளுக்கு என்னென்ன அறிகுறி வருமெண்டு. அந்த அறிகுறியை நான் திருப்பியும் சொல்கிறேன். அடிக்கடி சிறுநீர் போவினம், அதிகமாக தண்ணி குடிப்பினம், அதிக பசியோடு காணப்படுவினம், எப்படித்தான் சாப்பிட்டாலும் நிறை குறைந்து கொண்டே போகும், சின்ன வேலை செய்தாலும் சோர்வு இல்லாட்டி களைப்பாக இருப்பினம், ஒரு சின்ன காயம் வந்தாலும் அந்த காயம் மாறத்துக்கு நீண்ட காலம் எடுக்கும், கண் வந்து மங்கள் நிறமாக காணப்படும். இதனால் நாங்கள் இந்த நீரிழிவு நோயை வராமல் தடுத்து கொள்ள வேணும். இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன்.